வீட்டுல பெற்றோர்களால் பார்த்த பணக்கார பொண்ணை திருமணம் செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சு ஏழை காதலிய கொடூரமா கொண்டு ஆத்துல வீசியிருக்காரு இந்த நபர். கடந்த 3 வருடமா நியாஸ் என்பவரு ஸ்வாதி என்கின்ற ஏழை பெண்ணை மனப்பூர்வமா காதலித்து திருமணம் செய்யறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில நியாஸோடைய பெற்றோர்கள் நியாஸுக்கு ஒரு பெண் பார்த்திருக்காங்க. அந்த பெண்ணும் வசதி படைச்சவங்களா இருந்ததுனால நியாஸ் என்பவரும் அந்த பணக்கார பெண்ணை திருமணம் செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சு அந்த ஏழை காதலி கிட்ட நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நீ வேற மதம் நான் வேற மதம், அதனால வீட்டுல இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு பல காரணங்களை சொல்லி அந்த ஏழை காதலிய கைட்டி விட பார்த்திருக்காரு. ஆனா அந்த ஏழை காதலி இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு காதலித்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணா என்னதான் கல்யாணம் பண்ணணும், வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சா கண்டிப்பா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னதுனால நியாஸ் என்பவரும் இதுக்கு மேல இந்த பொண்ணை விட்டு வச்சா சரி வராதுன்னு இந்த ஏழை காதலிய தனிமையில அழைச்சி கொன்னு ஆத்துல தூக்கி போட்டிருக்காரு. ஆத்துல மிதந்த சடலத்தை மீட்டெடுத்த காவல்துறையினர் அந்த சடலத்தை அடிப்படையா வைத்து காவல்துறையினர் விசாரித்த போதுதான் தெரிய வந்திருக்கு நியாஸ் என்பவர் தான் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த ஏழை காதலியை கொண்டிருக்காருன்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிகழ்வு கர்நாடகா மாநிலத்துல நடந்திருக்கு. மேலும் இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.